19வது ஸ்லோகம். ததா ஸ்வப்ரபயா தேஷாம் தியோதயந்த்யா திசஹ தச முஷ்ணன் தேஜ உபானீதஹ தார்க்ஷ்யேன ஸ்தோத்ரவாஜினா. ததா ஸ்வப்ரபயா தேஷாம் द्योदयन्त्या दिशो दशा मुष्णं स्तेज उपानीदस्तार्क्ष्येन स्तोत्रवाजिना. ததா அப்போது பகவான் தட்சனுக்கு முன்னால தட்சன் எப்படி நினைச்சாரோ அதே ரூபத்துல பிரத்யட்சப்பட்டோன ஸ்வப்ரபயா பகவானோடு தேஜஸால தச திசஹா. தசா சொன்னா 10, திசஹா அப்படின்னா டைரக்ஷனுகளையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு இப்படி 8 திசைகள். அதுக்கப்புறம் வானத்தை பார்த்து மேல் பக்கம் பூமியை பார்த்து கீழ்ப்பக்கம் இப்படின்னு இருக்கிற 10 டைரக்ஷன்களிலேயும் தியோதயந்தியா பிரகாசமா ஜொலிச்சு நின்னார் பகவானோடு. அந்த தேஜஸ் 100 கோடி சூரியர்கள் ஒரு சேர நின்னானா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பகவானோடு தேஜஸ். அதனால எல்லா இடத்துலயும் பிரகாசம் ரொம்பி வழிஞ்சுது. ஸ்வப்ரபயா பகவல் பிரபையால தேஷாம் அவளோட எல்லாம் தேஜஹா தேஜஸ அத்தனையேயும் முஷ்ணன் பகவான் திருடவனாயிட்டே இங்க சொல்லப்படுறது. பகவானோட தேஜஸுக்கு முன்னால அடுத்தவாளோட தேஜஸ் பிரகாசமா ஜொலிக்கலை. சூரிய பிரகாசம் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு மெர்க்குரி லைட்டை ஆன் செஞ்சா கூடியும் மெர்க்குரி லைட்டோட பிரகாசம் காணறதுக்கு சாதிக்காது. சந்திரன் வானத்துல யதாஸ்தானத்துல இருக்கா, அதே மாதிரி நட்சத்திரங்களும் யதாஸ்தானத்துல இருக்கு. இருந்தா கூட சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காணறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி அக்கம் இங்க அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சு. எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கிறவாளோடு எல்லாவித தேஜஸும் டிம்மா எடுத்து பகவானோடு தேஜஸால ஸ்தோத்ரவாஜினா ஸ்தோத்திரங்களா இருக்கிற குதிரைகளால சாமகானங்களை ரெக்ககளால பாடிண்டு பறக்கிற தார்க்ஷ்யேன கருடனால உப ஆனீதஹ பகவானே இங்க தட்சனோடு பக்கத்துல கொண்டு வரப்பட்டது. பக்தி ஞான வைராகியங்களோடு கூடின அஷ்டபாகுவாயிருக்கிற பகவான் தட்சனோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். பகவான முதுகலை ஏத்திண்டு கருடனாக்கும் அங்க கொண்டு வந்தது. கருடனோடு ரெக்கைகள் சாமகானங்களுக்கு ஈக்குவலாக்கும், வேத மந்திரங்களாக்கும் அந்த கருடனோட ரெக்கையடியால கேட்கறதுக்கு சாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். பிருஹது ரதந்திரம் இப்படி இருக்கிற 2 மந்திரங்களாக்கும் கருடனோடு ரெக்கையடிநாதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிருஹத் ரதந்திரங்கள் அப்படிங்கிறது கருடனோடு 2 ரெக்கைகளாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பகவான் விஷ்ணுவை அங்க கொண்டு வந்தது கருடனாக்கும். சாமகான மந்திரங்களோடு கூடிட்டு பகவான் அந்த யாகவேதியில வந்து சேர்ந்தார். ஞான வைராக்கியங்களாயிருக்கிற ரெக்கைகளும் பக்தி அப்படிங்கிற சரீரவுமாயிட்டு கருட பகவான் விஷ்ணுவை தோளில ஏத்திண்டு அங்க யாகத்துல கொண்டு வந்தார். இங்க அந்த கருடனேயும் பகவான் அப்படின்னே சொல்லலாம். காரணம் பகவானோடு எல்லா பகங்களும் இருக்கிறவனாக்கும் கருடன். அதனால பகவான் கருடன் பகவான் விஷ்ணுவை தோளில ஏத்திண்டு அங்க அந்த தட்சனோடு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. ஸ்ரீஹரி பிராதுஹு அபோத் பிரத்யட்சமாயிட்டங்க வந்து சேர்ந்தார் ஸ்ரீஹரி. 20வது ஸ்லோகம்.
ശ്യാമഃ ഹിരണ്യരസനോ അർക്കകിരീടജുഷ്ടഃ നീല അളക ഭ്രമര മണ്ഡിത കുണ്ടല ആസ്യഃ. ശ്യാമോ ഹിരണ്യരസനോർക്കകിരീടജുഷ്ടോ നീലാളക ഭ്രമര മണ്ഡിത കുണ്ടലാസ്യ. കമ്പു അബ്ജ ചക്ര ശര ചാപ ഗദാ അസി ചർമ്മ വ്യഗ്രൈഃ ഹിരണ്മയ ഭുജൈഃ ഇവ കർണികാരഃ. കമ്പബ്ജ ചക്ര ശര ചാപ ഗദാസി ചർമ്മ വ്യഗ്രൈർഹിരണ്മയ ഭുജൈരിവ കർണികാര. ശ്യാമോ ഹിരണ്യരസനോർക്കകിരീടജുഷ്ടോ നീലാളക ഭ്രമരമണ്ഡിത കുണ്ടലാസ്യ. കംബ്വബ്ജ ചക്രശരചാപ ഗദാസി ചർമ്മ വ്യഗ്രൈർഹിരണ്മയ ഭുജൈരിവ കർണികാര. ശ്യാമഹ കരുനീല കളറാക്കും ഭഗവാനുക്ക്. ശ്യാമ വർണ്ണനാன பகவான இங்க கர்ணிகார மரத்துக்கு ஈக்குவலாயிட்டு வர்ணிக்கப்படுறது. கர்ணிகார மரம் அப்படின்னாக்கா இந்த சித்திர மாசத்துல கனிக்கொன்னை பூ பூக்குமே, சித்திரக்கணிக்காக வைக்கிற பகவானோடு ரொம்ப பிரியமா இருக்கிற மஞ்சள் கலர் பூக்கள், அந்த பூக்கள் எல்லாம் பூக்கிற அந்த மரத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு பகவானோடு அழக வர்ணிக்கப்படுறது. தட்சனோடு முன்னால அஷ்டபாகுக்களோடு கூடின பகவானாக்கும் பிரத்யட்சமானது. அந்த பகவானோடு அழக கர்ணிகார மரத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு வர்ணிக்கப்படுறது. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா ശ്യാമഹ കരുനീല കളറാക്കും ഭഗവാനുക്ക് ശ്യാമള വർണ്ണനായിരിக்கிற ഭഗവാൻ. ഹിരണ്യ രസനോ ஹிரண்யம் வர்ணம் அப்படின்னாக்கா சொர்ண கலரு. சொர்ண கலர் இருக்கிற பீதாம்பர வஸ்திரம், மஞ்ச கலர் பட்டு வஸ்திரம் தரிச்சிருக்கிற பகவான். அர்க்க கிரீட ஜுஷ்டஹா பகவானோட கிரீடம் அப்படிங்கிறது சூரியனை மாதிரி ஜொலிக்கிறது. நீல அழக பிரமரம், கருநீல கலர் இருக்கிற பிரமரம் வண்டுகளை மாதிரியாக்கும் பகவானோடு ஸ்பிரிங் மாதிரி இருக்கிற சுருட்ட சுருட்டையா இருக்கிற தலைமுடி. பகவானோட முகம் தாமரைப்பூ அப்படின்னு வர்ணிச்சானா அந்த பூவுல தேன் குடிக்கிறதுக்கு ஓடி நடக்கிற வண்டுகளை மாதிரி ஆக்கும் பகவானோட சுருட்ட சுருட்டையா இருக்கிற முடிகள், பகவானோட முகம், இதெல்லாம் சேர்ந்து மண்டிதம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. குண்டல மண்டித ஆஸ்யஹா மகர மത്സ്യം. மகர மത്സ്യം சொன்னா தண்ணீல வாழற ஜலஜீவி. திமிங்கலம் ஜலஜீவிகளை சஷம் அப்படின்னும் மகர மത്സ്യം அப்படின்னும் சொல்லப்படுறது. பகவானோடு சஷாகிருதியில இருக்கிற குண்டலங்களால பகவானோடு அந்த கபோல பாகம் கன்னம் மின்னி தளங்கிறது. அதனால பகவானோட முகம் இதனாலையெல்லாம் மண்டிதம் அலங்காரமா ஜொலிக்கிறது. கம்பு அப்ஜ சக்கர ശര ചാപ ഗദാ അസി ചർമ്മ വ്യഗ്രൈഹി ഹിരണ്മയ ഭുജൈഹി ഇവ കർണികാരഹ. கம்பு அப்படின்னா பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு, அப்ஜம்னா தாமரப்பூ, சக்கரம் அப்படின்னாக்கா சுதர்சன சக்கரம், சரம் பகவானோட கையில் இருக்கிற அஸ்திரம், சாபம் அப்படின்னா சார்கம் அப்படிங்கிற வில்லு, பகவானோட கையில இருக்கிற கௌமோதகி அப்படிங்கிற கதை, பகவானோட கையில இருக்கிற நந்தகம் அப்படிங்கிற வாள், அதே மாதிரி சர்மா அப்படின்னா பரிஜை, வியக்ரைஹி இதாலையெல்லாம் அசஞ்சாடற ஹிரண்மய சொர்ணமயமாயிருக்கிற புஜைஹி 8 கைகள் இருக்கிற கர்ணிகாரஹா இவா கனிக்கொன்ன மரம் மாதிரி
தோண வைக்கிற அந்த பகவானோட ரூபம். வியக்ரேஹி சொன்னா இழகி ஆடுறது அப்படின்னு அர்த்தம். 8 கைகளில பகவானோட 8 கைகளில அஷ்டபாகுக்களாயிருக்கிற அந்த கைகளில அஷ்டபாகுவான பகவானியாக்கம் இங்க வர்ணிக்கிறது. 8 கைகளில அலங்காரமாயிட்டு 8 வித விஷயங்களை பகவான் வச்சுட்டு இருக்காரே. എന്നിട്ട് ഗരുഡ വാഹനത്തില് வந்து ചേർந்திருக்கார் பகவான். கணிக்கொன்ன மரத்துல மஞ்ச கலர் பூக்கள் ரொம்பி நிக்கிற மாதிரி பகவான் இதா ஜொலிச்சு நிற்கிறார் தட்சனுக்கு முன்னால. பகவானை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் இருந்தா கூட பத்தாம வரும். அந்த அளவுக்கு ஒரு தேஜஸாக்கும் பகவானுக்கு இருக்கு. கணிக்கொன்ன மரத்தோடு 8 பிரான்சஸ் மாதிரி பகவானோட திருக்கரங்கள். அந்த கரங்களில எல்லாம் பகவான் தேஜோமயமான விசிஷ்டமான பொருள்களை பிடிச்சுட்டு இருக்கார். கணிக்கொன்ன மரம் பூத்து நிற்கிற மாதிரி தட்சனோடு முன்னால விஷ்ணு பகவான் பிரத்யட்சனா நிற்கிறார். என்ன அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கார் இப்போ அந்த துஷ்டனாயிருந்த தட்சன். சரீரம் ஷியாமவர்ண கலர்ல இருக்கு பகவானுக்கு. பகவானோட அலங்காரங்கள் சொர்ண வர்ணத்திலையும் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் நம்மளிதா பார்த்தோம். 21வது ஸ்லோகம். வட்சசி அதிஸ்ருத வதூஹு வனமாலி உதார ஹாச அவலோக கலையா. ரமயன் ச விஸ்வம். வட்சஸ்யதேஸ்ரிதவதோர்வனமால்யுதார ஹாசாவலோக கலையா ரமயம்ச்ச விஸ்வம். பார்ஷ்வ பிரமத் வியஜன சாமர ராஜ ஹம்சஹ ஸ்வேத ஆதபத்ர சசின உபரி ரஜ்யமானஹ. பார்ஷ்வ பிரமத் வியஜன சாமர ராஜஹம்ச ஸ்வேதாதபத்ர சசினோபரி ரஜ்யமானா. வட்சஸ்யதேஸ்ரிதவதோர் வனமால்யுதார ஹாசாவலோக கலையா ரமயம்ச்ச விஸ்வம். பார்ஷ்வப்ரமத் வியஜன சாமர ராஜஹம்ச ஸ்வேதாதபத்ர சசினோபரி ராஜ்யமானா. வட்சசி பகவானோடு நெஞ்சகத்துல மாறிடத்துல அதிஸ்ரித வதூஹு லக்ஷ்மி தேவி அப்படிங்கிற பகவானோடு பிரிய பத்னிக்கு ஸ்தானம் கொடுத்திருக்கார் பகவான். வட்சஸோடு சேர்ந்து லக்ஷ்மி தேவியை சேர்த்து பிடிச்சிருக்கிற பகவான். வனமாலி எல்லா காலங்களிலேயும் பூக்கிற மனம் இருக்கிறதும் மனம் இல்லாததுமான பலதரம் பூக்களால கோத்த மாலை தரிச்சுருக்கிற பகவான். உதாரஹாச அவலோக அழகான புன்னகையோடு கூடின கடக்கண் பார்வையோடு கூடின பகவான். கலையா அவனோடெல்லாம் பார்ட்ஸ் அம்சங்களால விஸ்வம் ரமயன் பிரபஞ்சத்துல சர்வரையும் குஷிப்படுத்துறார் பகவான். பார்ஷ்வ பிரமது பகவானோடு இரு பக்கத்திலையும் பார்ஷதர்கள் வெஞ்சாமரவும் ஆலவட்டவும் வீசரா. வியஜன சாமர வியஜன சாமர பிரமது பகவானோடு 2 பக்கங்களிலேயும் ராஜஹம்சங்கள மாதிரி இருக்கிற வெஞ்சாமரங்களும் அதே மாதிரி மயிலுகள மாதிரி இருக்கிற ஆலவட்டத்தையும் பார்ஷதர்கள் வீசரா.
கனிக்கொன்ன மரத்தில் ராஜஹம்ச பறவைகள் உட்காரத்துக்கு வரா மாதிரியாக்கும் வெஞ்சாமரங்களை இங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. வியஜனம் அப்படிங்கிற ஆலவட்டம் ரவுண்ட் ஷேப்பில் மயில்பீலியால உண்டாக்கப்பட்டதாக்கும். அப்படியாக்குமானா கனிக்கொன்ன மரத்தில் மயிலுகள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அது தோண வைக்கிறது. அதே மாதிரி வெஞ்சாமரம் அப்படிங்கிறது ராஜஹம்ச பறவைகளை மாதிரி இருக்கு. கோவில்களில் உற்சவ சமயத்தில் பகவான் ஆனையோடு மேல உற்சவ மூர்த்தியாயிட்டு எழுந்தள்ளுவரே. அப்போ பகவானை பிடிச்சிண்டு அந்த பூஜாரி உட்கார்ந்துட்டு இருப்பார் ஆனை மேல. பக்கத்துல இருக்கிறவா வெஞ்சாமரத்தையும் ஆலவட்டத்தையும் வீசுவா. அப்போ நிறைய ஒயிட் கலர்ல இருக்கிற ரோமம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு விசிறிக்கு பேராக்கும் வெஞ்சாமரம். அது பார்க்கறதுக்கு ராஜஹம்சம் மாதிரி இருக்கு அப்படின்னாக்கும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி வட்டமா இருக்கிற அந்த ஒரு விசிறி மாதிரி இருக்கிறதுக்கு பேராக்கும் ஆலவட்டம். அது மயில்களோடு பீலியால டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால மயில்களும் ராஜஹம்சமும் எல்லாம் அந்த கர்ணிகார மரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இங்க வர்ணிக்கப்படுறது. மயில்களும் ராஜஹம்சங்களும் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற கர்ணிகார மரம் மாதிரி ஜொலிச்சு நிற்கிற பகவான் ஸ்ரீஹரி. கர்ணிகார மரத்துக்கு மேல ஸ்வேத ஆதபத்ர சசின உபரி ரஜ்யமானஹ. பூர்ண சசி சொன்ன சந்திரன், பூர்ணச்சந்திரன் உதிச்சு நிற்கிற மாதிரி ஸ்வேத ஆதபத்திரம் வெண்கொற்ற கொடை பிடிச்சுண்டு விஷ்ணு பார்ஷதர்கள் பகவானுக்கு உபரி மேல பிடிச்சுட்டு இருக்கா. கர்ணிகார மரத்துக்கு மேல பூநிலாவு மாதிரி பௌர்ணமி திங்கள் மாதிரி ரஜ்யமானஹா ஜொலிச்சு நிற்கிறது அந்த வெண்கொற்ற கொடை. கர்ணிகார மரத்துக்கு மேல எப்படியாக்குமோ பூர்ணச்சந்திரன் உதிச்சு நிற்கிறார், அதே மாதிரி பகவானுக்கு மேல வெண்கொற்ற கொடைய பிடிச்சுட்டு நிற்கிறா பகவானோட பார்ஷதர்கள். பகவல் ரூபம் கர்ணிகார விருட்சத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு வர்ணிச்சதையாக்குமே நம்ம பார்த்தது. சியாம வர்ணத்தில் இருக்கிற பகவானோடு திருவுடல், அந்த பகவானோடு திருவுடலை கர்ணிகார மரத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொன்னதால அந்த மரத்தோடு தடிக்கி கருப்பு வர்ணம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானோடு 8 கைகள் கர்ணிகார மரத்தோடு 8 பிரான்சஸ் ஆயிட்டு வர்ணிக்கப்படுறது. அந்த பகவானோட கையில இருக்கிற 8 அலங்கார விஷயங்கள் அந்த கர்ணிகார மரத்துல இருக்கிற பூக்கள் ஆயிட்டு இங்க வர்ணிக்கப்படுறது. மரத்தோடு 2 பக்கத்திலையும் மயில்களும் ராஜஹம்சங்களும் பகவானுக்கு விசர சாமரமாயிட்டும் ஆலவட்டமாயிட்டும் இங்க சொல்லப்படுறது. பகவானோட சிரசுக்கு மேல வெண்கொற்ற கொடை பிடிச்சுட்டு இருக்கா பார்ஷதர்கள். அது கர்ணிகார மரத்துக்கு மேல சந்திரன் திளங்கி நிற்கிற மாதிரி இங்க வர்ணிக்கப்படுறது. பகவானோட தேஜஸை ஆஸ்வதிச்சு இங்க ஜொலிச்சு நிற்கிற பகவானோட தேஜஸ்ல அத்தனை பேரும் மயங்கி நின்னா. 8 கைகள் இருக்கிற பகவான், 8 கைகளிலேயும் 8 விஷயங்கள் மின்னி திளங்குற பகவான். சங்கு, தாமரை, சுதர்சன சக்கரம், வாளு, அம்பு, வில்லு, கதை, பரிஜை இப்படின்னு லக்ஷ்மி தேவி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற மருகு, வனமாலை, கௌஸ்துபமணி, மகர குண்டலங்கள், கிரீடம் இப்படி இருக்கிற அலங்காரங்கள், இதுக்கெல்லாம் ஒரு பகுட்டு ஜாஸ்தி ஆக்குற மாதிரி பீதாம்பர வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கார் பகவான். கருடாருடனான பகவான் தட்சனுக்கு முன்னால அப்படி அங்க பிரத்யட்சமானார். இருபத்தி 2வது ஸ்லோகம். தம் உபாகதம் ஆலக்ஷ்ய சர்வே சுரகண ஆதயः பிரணேமுஹு சஹ உத்தாய பிரம்ம இந்திர த்ரைட்ச த்ரி அட்ச த்ரைட்ச நாயகாः.
തമുപാഗതമാലക്ഷ്യ സർവേ സുരഗണാദയാ പ്രണേമു സഹസോത്തായ பிரம்மேந்திரத்ரைட்சநாயகாः. உபாகத பக்கத்துல வந்து சேர்ந்த தம் அந்த பகவான் ஸ்ரீஹரிய தட்சன் பார்த்தார். ஆலக்ஷ்யா பார்த்துட்டு பிரம்மா, இந்திரன், ത്രൈക്ഷൻ, பிரம்மா, இந்திரன், மகாதேவன் ഇവ എല്ലാരും നായകാഹ തലവറുകളായിട്ട് നിന്നുണ്ട്. സർവേ സുരഗണ ആദയഹ എല്ലാ ദേവർകളും ചേർന്നുണ്ട്. ആദയഹ அப்படின்னா എക്സെട്രാ എക്സെട്രാ ദേവർകൾ എല്ലാരും കൂടി ചേർന്നുണ്ട്. സഹസ ദിടീന് ഉത്തായ എന്തിരുന്ന് നിന്ന് മഹാദേവനും பிரம்மாவும் இந்திரர்களோடு கூடிட்டு இருக்கிற தேவர்களும் அத்தனை பேரும் விஷ்ணுவை பிரணேமுகு நமஸ்காரம் பண்ணினா. பிரம்மா, இந்திரன், ருத்ரன் இவா தலைவர்களாயிட்டு முன்னே நடந்து பின்னால தேவர்களும் நடந்து பகவானோட பக்கத்துல போய் கந்தர்வ யட்ச கிண்ணற அப்சரசுகள் அத்தனை பேரும் சேர்ந்து பகவானை நமஸ்காரம் பண்ணினா. பகவான் ஸ்ரீஹரி தட்சனோடு முன்னால வந்ததை பார்த்துட்டு பகவானும் தட்சனும் கண்ணோடு கண்ணு பார்த்துட்டு அந்த டைம்ல பிரம்மாவும் இந்திரனும் முக்கண்ணனா இருக்கிற மகாதேவனும் அதே மாதிரி இவா நாயகர்களா இருக்க அவளுக்கு பின்னால தேவர்களும் யட்சர்களும் கிண்ணறர்களும் அப்சரசுகளும் எல்லாரும் பகவான் ஸ்ரீஹரிய நமஸ்காரம் பண்ணினா. 23வது ஸ்லோகம். தது தேஜசா ஹத ருஜஹ சன்னஜிஹ்வாஹ ச சாத்வசாஹ தத்தேஜசா ஹத ருஜ சன்னஜிஹ்வா ச சாத்வசாஹ மூர்த்னா ധൃത അഞ്ജലിപുടാ ഉപദസ്തുഹു അദോക്ഷജം മൂർധ്നാ ധൃതാഞ്ജലിപുടാ ഉപദസ്തുരദോക്ഷജം തത്തേജസാഹദരുജ സന്നജിഹ്വാ സസാദ്വസാ മൂർധ്നാ ധൃതാഞ്ജലിപുടാ ഉപദസ്തുരദോക്ഷജം. തത് பகவானோடு தேஜசால ஹதருஜஹ பிரம்மா, இந்திரன், ருத்ரன் அதே மாதிரி தேவர்கள் அத்தனை பேரோடும் தேஜஸ் டிம் ஆயிட்டு தீர்ந்தது. கோடி சூரிய பிரபையோடு கூடி இருக்கிற பகவானோட தேஜஸ்னால இங்க திரிமூர்த்திகளோட தேஜஸும் இந்திரன் தொடங்கின தேவர்களோட தேஜஸும் எல்லாம் டிம்மாயி தீர்ந்தது. பகவானோட தேஜஸால தேவர்களோட தேஜஸ் பிரகடமாகலை. மெர்க்குரி லைட்டோட அത്രയ്ക്കും பவர் 0 வாட்ஸ் பல்புக்கு கிடையாது. அதே மாதிரி சன்னஜிஹ்வாஹ நாக்கு உபயோகிக்கிறதுக்கு சாதிக்காதக்கு ஆயிடுத்த அவளுக்கு பேச முடியாதக்கு ஸ்டாச்சு மாதிரி நின்னா. ச சாத்வசஹ பயத்தோடு கூடிட்டு தேவாஹ தேவர்கள் எல்லாம் മൂർധാ ശിരസിലെ അഞ്ജലി പുടാധൃത കൈകളെ രണ്ടും ചേർത്തി കൂപ്പിണ്ട്. അതോക്ഷജം ഇന്ദ്രിയങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ട ഇന്ദ്രിയങ്ങളാലെ தெரிஞ்சுக்க முடியாத அந்த பகவான் மகாவிஷ்ணுவை உபதஸ்துஹு ஸ்துதிச்சு நின்னா உபாசிச்சு சேவிச்சா.